சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவினுடைய ஒரு தொடர்ச்சி. அதாவது விஜயா கம்பைன்ஸ் இதனுடைய நிறுவனர் நாகிரெட்டியார் அவர்களை பற்றித்தார். அன்பே வா என்ற ஒரு படத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியை வைத்து எடுக்கிறார். அந்த படத்தின் போது ஒரு நாள் ஒரு பிரம்மாண்டமான செட் இரவு எரிந்து விட்டது. அடுத்த நாள் காலை அந்த செட்டில் ஷூட்டிங் நடந்தே ஆக வேண்டும். சரோஜா தேவிக்கு ஃபோன் வருகிறது, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் ஃபோன் வருகிறது, செட் எரிந்து விட்டது என்று. எம்ஜிஆர் பதஷ்டப்பட்டு விட்டார், சரோஜா தேவி அவர்களும் பதஷ்டப்பட்டு விட்டார். நாகிரெட்டியாருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் உண்டா அந்த செட்டில் அப்படின்னு கேட்குறாரு. செட்டு தான் எரிஞ்சிருச்சு, ஷூட்டிங் உண்டா அப்படின்னு. நாகிரெட்டியார் சொல்கிறார், நாளைக்கு காலையில் இதே செட்டில் ஷூட்டிங் கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கிறார். மக்கள் திலகத்துக்கும் புரியவில்லை, அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்களுக்கும் புரியவில்லை. இரண்டு பேரும் எப்போதும் போல் அடுத்த நாள் காலை ஷூட்டிங் புறப்பட்டு வருகிறார்கள். முதல் நாள் எரிந்திருந்த அதே இடத்தில் அதே செட் பிரம்மாண்டமாக அதே போல் அமைக்கப்பட்டு விட்டது. அதுதான் நாகிரெட்டியார். அதாவது அவருடன் வேலை பார்த்த அத்தனை தொழிலாளர்களும் தொழிலை தவமாக தெய்வமாக மதித்து போற்றினார்கள். அப்பேற்பட்ட தொழிலாளர்களை தான் தன்னோடு வைத்திருந்தார் நாகிரெட்டியார். அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு சாதனை அவரால் செய்ய முடிந்தது. அதேபோல் பண விஷயத்தில் கணக்கே பார்க்க மாட்டார். அவருக்கு தேவை அவருடைய வேலை கரெக்டாக குறித்த நேரத்தில் குறித்தபடி நடக்க வேண்டும். அதுதான். அதற்காக எவ்வளவு பணம் செலவானாலும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார். அதுதான் நாகிரெட்டியார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் இதே போல ஒரு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.